வணக்கம் நண்பர்களே. திமுகவை விட்டு வெளியேறும் கூட்டணி கட்சிகள். தமிழக அரசியல் வரலாற்றில் கடந்த சில ஆண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாக விளங்கி வரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலோடு உடைய அதிக வாய்ப்புள்ளதா அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. வெற்றி கூட்டணி என்று வர்ணிக்கப்பட்ட இந்த அணியில தற்போது ஏற்பட்டிருக்கிற சில கசப்பான சம்பவங்கள் மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் நிலவும் தொய்வு ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுது. இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவின் பிரதான கூட்டணி கட்சிகளான சிபிஐ, சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை தாண்டி திமுகவின் மற்ற தொகுதிகளில் தீவிரமாக பிரச்சாரம் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்திருக்கு. குறிப்பாக இடதுசாரி கட்சிகள் தங்கள் சொந்த தொகுதிகளை மட்டுமே கவனம் செலுத்தியது திமுக நிர்வாகிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. வழக்கமாக ஒரு கூட்டணியில் இருக்கும்போது மற்ற கட்சி வேட்பாளர்களுக்கும் தலைவர்கள் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணம் மேற்கொள்வாங்க. ஆனால் இந்த முறை கூட்டணி தலைவர்கள் தங்களது கோட்டையை தக்க வைப்பதிலே குறியாக இருப்பதா தெரிகிறது. தேர்தல் களத்தில் மிக முக்கியமான சக்தியாக கருதப்படும் காங்கிரஸ் கட்சி ஆரம்பகட்ட பிரச்சாரத்தில் போதிய ஆர்வம் காட்டவில்லை. தேர்தலின் இறுதி கட்டத்தில் மட்டுமே அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் களமிறங்கியது திமுகவினரை சோர்வடைய செஞ்சது. அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூத்த தலைவர் தங்கள் சமூக வாக்கு வங்கி இருக்கும் இடங்களை தவிர மற்ற பொது தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதில் மிக தாமதமாகவே செயல்பட்டார். கூட்டணியில் சமமான அங்கீகாரம் மற்றும் அதிகார பங்கீடு போன்ற விவகாரங்களில் நிலவும் உள்ளடி அரசியலே இந்த வேகம் குறைவான செயல்பாட்டுக்கு காரணம் என தெரிகிறது. இந்த தேர்தலின் மிகவும் உற்று நோக்கப்பட்ட விஷயம் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் இணைந்து மேடைகளில் தோன்றாததுதான். கடந்த கால தேர்தல்களில் இவர்களது நட்பு மற்றும் சகோதரத்துவம் பெரும் பேசுபொருளாக இருந்தது. ஆனால் 2026 பிரச்சாரத்தில் இருவருமே ஒரே மேடையில் கைகோர்ப்பதை தவிர்த்தது டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உறவு சற்று விரிசல் அடைந்துள்ளதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தது. மேலும் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள் அனைத்தும் சுகமாக இருக்கிறது என்று வெளியில் காட்டிக்கொண்டாலும் தேர்தல் காலத்தில் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக பயணிப்பது போன்ற பிம்பமே தெரிகிறது. தேர்தல் முடிவுகள் ஒருவேளை திமுகவிற்கு சாதகமாக வராத பட்சத்திலோ அல்லது பெரும்பான்மைக்கு குறைவான இடங்கள் கிடைக்கும் பட்சத்திலோ இந்த கூட்டணி சிதறுவது உறுதி என்கிறார்கள் விவரம் அறிஞ்சவர்கள். 2026 மே மாதம் வெளியாக போகும் தேர்தல் முடிவுகள் வெறும் வெற்றியாளர்களை மட்டும் அறிவிக்க போவதில்லை. மாறாக தமிழகத்தின் அடுத்த கட்ட கூட்டணி அரசியலுக்கும் இதுவே முற்றுப்புள்ளியாக அல்லது தொடக்க புள்ளியாகவோ அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.